ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நம்ம சாக்கோ ஃபட்ஜ் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா, பவுடர் சுகர், கொக்கோ பவுடர், ரூம் டெம்பரேச்சர் பட்டர், டார்க் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பேக்கிங் பவுடர், மில்க் தேவைப்படுது. இப்போ சாக்லேட்டையும் பட்டரையும் மில்க் வந்து வார்மாக எடுத்திருக்கேன், அந்த வார்ம் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணுறேன், பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன், கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ மைக்ரோவேவ் அவனை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் கப்ஸில் வந்து அந்த பேட்டரை வந்து 75% வர மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இப்போ கப் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 10 minutes கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் கப் கேக்கை பேக் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் வந்து கொஞ்சம் ஃபட்ஜியாக இருக்கும், கொஞ்சம் அந்த சாக்லேட்டியாக இருக்கும். இதே நீங்கள் இன்னும் ஒரு 3-4 minutes விட்டிங்கன்னா ரெகுலர் சாக்லேட் கப் கேக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபட்ஜியாக வேணும்னா கரெக்டாக 9 to 10 minutes வச்சு எடுத்துருங்க. இந்த கப் கேக் 3 days நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.